இதுதான் எங்க குடும்பம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? மறுபடியும் அப்பா அம்மா அனுப்பி பொண்ணு கேட்க வேண்டியதானே? ஏய், அப்பா அம்மாவை அனுப்பி பொண்ணை கேட்டா அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா அப்புறம் அவன் எனக்கு கிடைக்காம போயிடுவாள்ல, அதான் பிரச்சனை. டேய், உனக்கு தெரியுமா, உனக்கு அவள் எனக்காக பிறந்த தேவதை. அவளை நான் அடைஞ்சே தீர்வேன். அதுக்கு பாரு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. சரி, ஆனா அவளுக்கும் என்ன பிடிக்கணும்ல. அப்ப காதலிக்க போறியா? வேற வழி? காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுமா என்ன? டேய், இப்ப நடக்கிற கல்யாணத்துலாம் 8 பொருத்தம் இருக்கா 10 பொருத்தம் இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா 8 மாசத்துல வாழ தெரியாம விவாகரத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? அங்க மனப்பொருத்தம் இல்ல. மனப்பொருத்தங்கிறது காதல்ல மட்டும்தான்டா இருக்கு. ஆனா காதலுங்கிற ஒரு கட்டம் எந்த ஜாதகத்திலயும் இல்லையாடா நண்பா. என்ன பண்றது? என்னமோட கதிரவா, காதலுங்கிற கல்யாணங்கிற ஒன்னும் புரியல. போ, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தலாங்கிறியா? அப்படி என்னடா இருக்கு இந்த காதல்ல? டேய், எனக்கும் எதுவும் தெரியாதுடா. ஆனா நான் படிச்சது என்னன்னா, காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. தேவையில்லாம நிறைய சண்டை போட்டாலும் நிறைய அன்பு காட்டும், விட்டு கொடுக்கும், காத்து இருக்கும். ரொம்ப மென்மையானது, ஆனா வலிமையானது. அதனால தான் நான் அவளை தேடி போய்கிட்டு இருக்கேன். வாடா போலாம். அரை மணி நேரம் கூட அப்பா அம்மா விட்டு பிரிய மாட்டேன். நீ எப்படிடா? எப்பவுமே அவங்கள பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் போறேன். இங்க கொண்டு வந்து விட்டியாடா? யாரையுமே தெரியாது நமக்கு. டேய், ஏன்டா கவலைப்படுற? இந்த உலகத்துல யாருமே நமக்கு எதிரிகள் இல்லை, இன்னும் சந்திக்காத நண்பர்கள் தான். என்னங்க பார்த்துக்கோங்க, தடிக்கு விழுந்தா தற்கொலை ஆட போகுது. சும்மாடா. ஏய், சும்மா வாயை வச்சுக்கிட்டீங்க. ஏன்டா? சும்மா விளையாட்டுறா. இவங்க தானடா? ஆமாடா, ரொம்ப அழகா இருக்காங்க. வணக்கங்க, என் பேர் கதிர்வன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் உங்களை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமே. பாத்தீங்களா? ஏங்க, நீங்க ரெட்டை ஜடையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா பள்ளிக்கூட பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஒற்றை ஜடை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏங்க, ஒரு நாள் ஆனாலும் சரி, 4 நாள் ஆனாலும் சரி, இல்ல 40 நாள் ஆனாலும் சரி, உங்க கூட ஒரு நிமிஷம் பேசாம நான் போறது இல்ல. ஏங்க ஏங்க, இதுங்க நான் வரதுக்கு முன்னாலே நினைச்சேன் நீங்க ரெட்டை ஜடையில தான் வருவீங்கன்னு. ஏன்னா இவன் யார் நமக்கு சொல்றதுக்கு? இவன் சொல்றதை நாம ஏன் கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க. நியாயம்தான். ஏங்க ஏங்க, ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் இருக்கு. அதுல ஒரு நிமிஷம் எனக்காக ஒதுக்க கூடாதா? நினைச்சேன். இது பாருங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. தயவுசெய்து என் கனவுல வராதீங்க. ஏன்னா ராத்திரி எனக்கு தூக்கமே வராம ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷம் உங்களோட பேசாம நான் விட மாட்டேன். தோழா வணக்கம், கதிரவன் பேசுறேன். அனுப்பிச்சிரும். நண்பா, கலை பேசுறேன். எனக்கு ஒரு உதவி வேணும். சரி, அனுப்பிச்சிருங்க. பாஷா இருக்காரு. அப்படியா? நிச்சயமா அனுப்பிச்சிடறேன். அனுப்பிடுறியா? கைலம்மா, உங்களுக்கு கடிதம் வந்திருக்குமா? அது பெட்டியில போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு வந்தா பெட்டியில போடலாமா? ஒரு வண்டியே வந்திருக்குமா? நீங்களே வந்து பாருங்க.
ஆண்டவன் உங்களிடம் ஒரு நிமிடம் பேச வேண்டும். இதுலயே அதாண்டி எழுதியிருக்கு. என்னடி இவ்ளோ அட்டையை அனுப்பியிருக்கான்? டேய், நீ ஒரு நிமிஷம் பேசாம இருக்கியா? ஒரு நிமிஷம் பேசணும்னு தானே இவ்வளவு தூரம் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல முறைச்சிட்டாவது போனான், இப்போ அதுவும் போச்சு. நான் எவ்வளோ சொன்னேன் கேட்டியா? வீட்டில் போட்டு கொடுத்துருக்க போறா. பெரிய வில்லங்க அப்போது பாரு. அட ஏன்டா நீ வேற, நானே பயந்து போயிருக்கேன். டேய் கதிரவா, நாம தான் கொழுப்பு குறைக்க ஓடிட்டு இருக்கோம், இவன் எதை குறைக்க ஓடுறான்? அவனுக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருக்குடா. நில்லுங்கடா, ஏடா என்ன பத்தி பேச்சு பாருங்க. பிச்சு பாடுவேன் பிச்சு. அதையா நான் சொன்னேன்ல. சரியா சொன்னப்போ. டேய் கலை, கலை சீக்கிரம் வாடா. என்னடா இது பாருடா, இதை விட்டா அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற நல்ல வாய்ப்பே கிடைக்காது. என்ன சொல்ற? டேய் என்னடா பேசுற? நமக்கு ஆணி அடிச்சு படம் கூட ஒழுங்க மாட்ட தெரியாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுங்கிற? ஒரு நிமிஷம். என்னடா தேடுற? கோயம்புத்தூர்ல இருக்கிறதுலயே யார் நல்லா வீட்டை அழகுபடுத்துவான்னு தேடிட்டு இருக்கேன். ஏய் இது பாரு, நல்லா இருக்கே. யார் இது? ஐயா, ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நான் 4 வருஷமா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டத நீங்க 4 நாள்ல கத்து கொடுக்க சொல்றீங்களே, அதான் வியப்பா இருக்கு. இது பாருங்க, மனுஷன் மூச்சு விடுறதுனா மறக்கலாம், ஆனா முயற்சி செய்யறத மறக்கலாமா? நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன். ஏன்னா என் காதல் எனக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். அது சரி, இந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கும். அது எப்படி சொல்றீங்க? எங்க நிறுவனம் கூட தான் போட்டி போடுது. அப்படியா? உங்க நிறுவனம் இது எவ்வளவு செஞ்சு கொடுக்கும்? 50 லட்சம். நாங்க இத 25 லட்சத்துக்கு முடிச்சிருவோம். ஏன்? ஏன்னா நீங்க காசுக்காக செய்றீங்க, நான் என் காதலுக்காக செய்றேன். அடே என்னடா, அவங்க யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா நமக்கு கத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கடா சிரிக்கிறாங்கடா. ஐயோ